ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்-தமிழ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் நல்ல தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண உருளைக்கிழங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி வெந்திருக்கணும். இனி இதை நல்லா தண்ணியை வடிகட்டி இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் எடுத்து நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு அழுத்தம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பேக் சைடு பார்த்திங்கன்னா க்ரீமியாக கிடைக்கும். இனி நம்ம இதே மாதிரி நம்ம இதில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு பொட்டேட்டோ ஸ்மைலி ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக சாஃப்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு எதுவும் உருளைக்கிழங்குல திட்டுகள் இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு இதில் படிஞ்சிரும். பார்த்திங்களா எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குன்ட்டு. இனி பேக்கில் உள்ளதெல்லாம் நம்ம எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பார்த்திங்களா. இனி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பூண்டினுடைய கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி ஸ்லோவாக கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா கலந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ரெண்டும் ஈக்குவலாக கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இனி இதில் கட் பண்ண ஸ்ப்ரிங் ஆனியன் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த ரெண்டையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மைலிக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இனி இதை ஒவ்வொரு உருண்டையாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி மீடியம் சைஸ் அளவுக்கு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இனி இந்த மாதிரி ஒரு பிளேட்டை கவிழ்த்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவி நம்ம ஒவ்வொரு உருண்டையாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து சைடு ஓரங்களில் வெடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி விட்டுக்கலாம். இனி இதில் ஒரு அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கதிர் வச்சு நம்ம கண் வரைஞ்சிக்கலாம். கண் வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ஸ்மைலி ரெடி பண்ணிடலாம். நம்ம ஸ்மைலியில் கண் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கதிரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். ஸ்பூன்லேயும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஸ்மைலி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. இனி நம்ம இதை ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். இனி இதை நல்லா மாற்றி விட்டுக்கலாம். எல்லாம் மாற்றி விட்டதுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்மைலி மொறு மொறு மொறுன்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், ஸ்மைலி சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வீட்டிலே பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.